வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அண்ணாத்த நாகராஜ் பேசுகிறேன். வழக்கம் போல் காலையில் நம்ம ஆட்டோவோட இனிதான பயணத்தை தொடங்கிட்டோம். கரெக்டாக நம்ம அழகப்ப நகர் சரவணா ஸ்டோர் வாசலில் போய்கிட்டு இருக்கோம். என்னடா ரோடெல்லாம் ஒரே புழுதியாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. 2 பக்கமும் ரோடை அகலப்படுத்தி ஆக்கிரமிப்பெல்லாம் எடுத்து ஹைவேஸ் அகலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால் சரளை போட்டிருக்கனால நமக்கு அப்படி ஒரே புழுதி மயமாக தெரியுது. தயவு செஞ்சு இருசக்கர வாகனத்தில் போகிறவங்க ஹெல்மெட் போட்டுக்கோங்க, கண்ணாடி போட்டுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா தூசி கண்ணுக்குள்ளே போச்சுன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ பார்த்தீங்கல்ல, லேடிஸை உட்கார வச்சுட்டு எவ்வளோ வேகமாக கிராஸ் பண்ணி போகிறாரு. அவ்வளோ வேகத்துலலாம் போகக்கூடாது. வேகமாக போகிறதுக்கு ஜாலியாக தான் இருக்கும். சரளைனால சரட்டுன்னு வாரி விட்டுரும். அதனால் இருசக்கர வாகனத்தில் போகிறவங்க ரொம்ப கவனமாக போங்க. நாங்கள் ஆட்டோவில் போகிறவங்களே ரொம்ப மெதுவாக போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா அடுத்த ஆள் மேலே கல் பட்டுருமே அப்படின்றக்காண்டி நாங்கள் மெதுவாக போய்கிட்டு இருக்கோம். அதனால் இருசக்கர வாகனத்தில் போகிறவங்களுக்கு தான் மெயினாக. பஸ்ஸு, லாரி, காரில் போகிறவங்களுக்கு கவலை கிடையாது. இருசக்கர வாகனத்தில் போகிறவங்க ரொம்ப கவனமாக போங்க. முடிஞ்சளவு கண்ணாடி போட்டுக்கோங்க. ஏன்னா ஒரே புழுதியாக இருக்குது. தூசி கண்ணுக்குள்ளே போச்சுன்னா அப்புறம் ஆஸ்பத்திரி, கண்ணை பார்க்கணும், ட்ராப்ஸ் விடணும்னு பல பிரச்சனைகள் வரும். அதனால் பார்த்து கவனமாக போங்க. பைக்கராவிலேருந்து நம்ம நடராஜ் தேட்டர் வரைக்கும் இந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் டவுனுக்குள்ளே போகிறவங்க ரொம்ப கவனமாக போங்க. இருசக்கர வாகனத்தில் போகிறவங்க ரொம்ப தான் கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்களுக்காண்டி தான் மெயினாக அந்த பதிவே போடுறேன். இந்த பார்த்தீங்கல்ல, பஸ்ஸு கிராஸ் ஆகி போகுது, எவ்வளவு புழுதி வருது பாருங்க. இதெல்லாம் கண்ணுக்குள்ளே போனால் என்ன ஆகும்? குழந்தைங்களுக்கெல்லாம் மூடிய துணியை தலையில் போட்டு கண்ணை மூடி கொண்டு போங்க. குழந்தைகளுக்காண்டி தான் ரொம்ப கவனமாக போங்க. பாருங்கள், ரோடே தெரியலை, எவ்வளோ புழுதி. எப்போ ரோடு போட்டு முடிக்கிற வரைக்கும் ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி கஷ்டப்பட்டால் தான் நமக்கு நல்ல ரோடு கிடைக்கும். ரோடு கண்டிஷன் எவ்வளோ மோசமாக இருந்துச்சுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. வணக்கம் நண்பர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.